அனைவருக்கும் வணக்கம். இந்த பேப்பர் நம்ம 9th பேப்பர். இது வந்து அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். சரியா? ஆம், சில கொஷின் டஃப்பான கொஷின் இருக்கு, சில ஏரியா ஈஸியான கொஷின் இருக்கு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க எந்த பேப்பரா இருந்தாலும் சரி மினிமம் மார்க் எடுத்துடணும். மினிமம் மார்க் என்ன 12 கிராஸ் பண்ணிடணும். 12ங்கிறது ஆஃப் ஆஃப் தி 25. 12 + 1 எடுத்துங்க. 13ஆவது கிராஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கே தெரிஞ்சுன்னா 13 முதல்ல கிராஸ் பண்ணுங்க. எய்ம் 13. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல கிராஸ் பண்ண பாருங்க. ஓகே, கண்டிப்பா 13 கொஷின் இருக்கும். 13 கொஷின் உங்களால 10 மினிட்ஸ்ல போடுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நம்ம டார்கெட். அதுக்கப்புறம் ஒரு 5 மார்க் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர்லாம் சொல்ல மாட்டேன். இதுலேயே நீங்க அந்த பார்டரை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, அது போதும். அதுக்கப்புறம் 5 வந்து டயர் 2க்காக ப்ரிப்பேர் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஃபாலோ பண்ணுங்க. டஃபோ ஈஸியோ மினிமம் ஸ்கோர் எடுத்துடணும். சரியா? கிராஜுவலாக அப்புறமேட்டு 15லேருந்து 18 போய்க்கலாம். வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. P is to Q is to R is to S. ஓகே, கண்டிப்பா இது வந்து PQRS கேட்குறான்னா 6 is to 11. R வந்து Q is to R வந்து 5 is to 4. R is S வந்து 9 is to 7. ஓகே, கிளியர். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது வந்து 36 is to 7 is to 5 is to 9 is 45 இப்படி வரும். ஸோ இந்த போர்ஷன் மல்டிபிள் ஆஃப் 9, இந்த போர்ஷன் மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கணும். சரியா? இது ஒன்று தான் மல்டிபிள் ஆஃப் 5, மல்டிபிள் ஆஃப் 9. மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த போர்ஷனும் அடுத்து 45 ஏதோ மல்டிபிள் பண்ண போகிறேன். பாதி லைன் எடுத்துங்க. செகண்ட் டேர்ம் வந்து மல்டிபிள் ஆஃப் 9 and 5. தேர்ட் போர்ஷன் மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. A bag contains 10, 5, 2 rupees coin in the ratio 1:2:3. Okay, 1:2:3. டோட்டல் மணி 390. அப்படியே எடுத்து போட வேண்டியதான். 10 ரூபாய் காயின் இருந்தால் 100 ரூபாய், 20 5 ரூபாய் காயின் இருந்தால் 100 ரூபாய், 30 2 ரூபாய் காயின் இருந்தால் 60 ரூபாய். மூணையும் ஆட் பண்ணால் 390 வரல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. 15 into this 150, this into this 150, 150 plus 150 is 300, 300 this is 90, 300 plus 90 is 390. Answers this. அவ்வளோதான். இதெல்லாம் ரீட் பண்ணோன்னு டக்குன்னு ஆஃப் ஹைஸ்குள்ள பூந்துடணும். கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. Tank hold 5 3/4 liters of water. 2.375 liters are drained twice. அப்படின்னா இது 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 3.375 2 ஆல மல்டிபிள் பண்ணினா 75 வரும். 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 2 டைம்ஸ் 75 வரும். 0.715 வரும். இங்க 2 into 2 4. ஸோ 4.750. இதை அப்படியே எடுத்துக்கங்க. இது வந்து 5.750. ஓகே, 3/4 இது 75. ஓகே, 750ங்கிறது 75 தானே. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 1 வரும். ஆன்சர் சிம்பிள். ட்ரைன்ட் ட்வைஸ்னா ரெண்டு டைம் அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். ஆன்சர்ஸ் 1. கொஸ்டின் நம்பர் 3. இது சிம்பிளிகேஷன். முதல்ல இந்த ப்ராக்கெட் முடிக்கணும், அடுத்து தான் இந்த ப்ராக்கெட்டு. ஓகே, இந்த ப்ராக்கெட்டில் இது பண்ணுங்க. இது 7 மேலே வந்துடும், 2 கீழே வந்துடும். மல்டிபிள் போட்டிங்கன்னா 2 to cancel. 2 into 7 is 14. 14/5. இது 2/3. Cross multiply 10. This is 42. 10 plus 42 is 52 divided by 15. அப்படியே இருக்கட்டும். இங்க வாங்க. இது வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 2 வரும். 2 into 4 8. 5/8. 3/2 minus this. மேலே 4 ஆல் மல்டிபிள் பண்ணா 4 into 3 is 12. 12/8. 12 minus 5 is 7/8. 7/8 உல்டா பண்ணீங்கன்னா 8/7. ஓகே, 7 into 5 is 15. 105. 105 இது மட்டும் தான் இருக்கு. ஸ்டாப் இட். ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள். கொஸ்டின் நம்பர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எடுத்து எழுதி அப்புறமேட்டு அப்படியே ஸ்கூல் பையன் மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, அங்கங்கே சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ மட்டும் உங்கள் பேப்பரில் போடுங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ மட்டும் இந்த மாதிரி இந்த ஸ்டெப் இருக்கணும், இந்த ஸ்டெப் இருக்கணும். அவ்வளோதான். பாதி மைண்டில் போடுங்க, பாதி மட்டும்தான் பேப்பரில் போடணும். சரியா? நம்ம ஸ்கூல் டேஸ்ல பழகிருக்கோம். கொஸ்டினை பார்த்தோன்னா அந்த கொஸ்டின் அப்படியே எழுதி அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா 3 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகிடும் சம்டைம் இந்த கொஸ்டின்லாம். கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை முடிக்கணும். 4 into 1.25ங்கிறது வந்து 5. 5 கேன்சல் 1. திஸ் இஸ் 1. ஓகே, இது வந்து 0.375. இது வந்து 2.5. 2.5 ஆட் பண்ணினா என்ன வரும்? 6.1. 6.1 divided by 0.75. மேலேயும்
4 மேலே கீழே எதாவது மல்டிபிள் பண்ணலாம். This is 5.5 just 2.5 இது 3.6 ரெண்டே ஆட் பண்ணா 6.1 6.1 டிவைட் பை 0.75 மேலேங்களையும் 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க அல்லது 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அதாவது சாரி ரெண்டு பக்கம் 10ஆல மல்டிபிள் பண்ணா 61 டிவைடட் பை 75 வரும். மேலேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா அது 150 கீழே மேலே வந்து சாரி ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினை வந்து மேலே 10ஆல மல்டிபிள் பண்ணுங்க 6.1 டிவைட் பை 7.5 வரும். இப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க 1 2 2 10ஆல மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இது 61 வரும். 122 டிவைட் பை 6.1 divided by 0.75 மேலே கீழையும் 10ஆல மல்டிபிள் பண்ணா 61 டிவைட் பை 7.5. இப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா கீழே வந்து 15 மேலே 122 சரியா. ஸோ 122 பை 15 ப்ளஸ் இங்கே ஒரு 1. ஸோ கீழே எப்படி 15 வரும்னா எல்லா 15ல தான் இருக்கு. 5 + 2 is 7ல முடியும். இது வந்து அஃப்கோர்ஸ் ரெண்டே ஆட் பண்ணால் 137 வரும். ஆன்சர் திஸ். ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான், நான் தர மாதிரிட்டேன். ஓகே, சிம்பிள் கொஸ்டின் தான். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மணி எப்பயுமே வந்து பிஸ்னஸில் ஒரு மணிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா டைம் வேல்யூ மணியாக பாருங்கள். இவன் வந்து 4 அமௌண்ட் அப்படி வச்சுக்கிறான். இவன் 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுப்போம். இவன் வந்து பிங்கிற வந்து என்ன பண்ணியிருக்கான்னா கியூவோட 3 மாதம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கானா. இப்போ கொஸ்டினே கியூக்கு தான், அதனால எக்ஸ் என்ன கேட்குறானோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இவன் X + 3 மந்த் போட்டிருப்பான். அப்போது இவன் 4 டைம்ஸ் ஆஃப் X + 3 இவனோட இன்வெஸ்ட்மெண்ட். அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டு பேர்த்து ரேஷியோ 8/9 அப்படியே டிவைட் பண்ணுங்க. திஸ் இஸ் 2 டைம்ஸ். இதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணாதீங்க. 2 டைம்ஸ் ஆஃப் 5x இஸ் 10x. 9 டைம்ஸ் ஆஃப் x இஸ் 9x. ஸோ 10x மைனஸ் 9x இஸ் வெறும் x. 9 டைம்ஸ் ஆஃப் 3 இஸ் 27. ஸோ எக்ஸுங்கிறது கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட், ஆன்சர் இஸ் 27. சிம்பிள். இதே வந்து பியோட இன்வெஸ்ட்மெண்ட் மந்த் டைம் கேட்டிருந்தானே ஆன்சர் வந்து x + 3 தட் இஸ் 30 மந்த் வந்துருக்கும். சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 7. 9 numbers average is 56. 9 numbers average is 56. 1 number வெளியே போச்சு, அந்த நம்பர் 56ன்னு வைங்க. இங்க இருக்க நம்பர் எல்லாம் வந்து 54 ஆயிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 2 நம்பர் குறைஞ்சிருக்கு. எத்தனை நம்பர் இருக்கு? 8 நம்பர் இருக்கு. 8 × 2 16 குறைஞ்சிருக்கு. 16 குறைஞ்சதா அது அப்படியே அங்க கொடுத்துருங்க. ஆன்சர் 72. இங்க குறைஞ்சிருக்கணும், அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ சிம்பிள் லைன். கொஸ்டின் நம்பர் 8. இது 2 சார்ட் கொடுத்து ஓவரால் ஆவரேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணும்போது திஸ் + திஸ் இஸ் 40. 40 + 20 இஸ் 60. 60 திஸ் இஸ் 40. 100 ஆயிடுச்சு. மொத்தம் இது மட்டும் 100 ப்ளஸ் கீழே ஆட் பண்ணுங்க. Uh, 98. ஸோ 98. 98 + 24 வந்து 100 + 122 is 222. ஓகே, எத்தனை நம்பர் எத்தனை மந்த்ல எத்தனை டே பாருங்க. 1 2 3 4 5. இங்க ஒரு 5, இங்க ஒரு 5, டோட்டல் 10. ஸோ 222 by divided by 10 is question number 9. The principal if the compound interest 2 years 6 months is 10% per annum. Find this principal. ஓகே, இவ்வளவு ரூபாய் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா. சரி, 2 வருஷம் 6 மாசத்துக்கு என்ன பண்ணுவோம்னா 110/10. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. பிரின்சிபல் வந்து தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் வி டோன்ட் நோ. ஸோ 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா 110/100 ஆஃப் திஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 6 மந்த்ஸ்க்கு 105/100. இது வந்து பிரின்சிபல் எடுத்துட்டீங்கன்னா 2705. ஓகே, ஸோ இதில் வந்து டோன்ட் மல்டிப்ளை, இது ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் இந்த 4 0 ரீட்டைன் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணி இது 2 மல்டிபிள் பண்ணா 5, இதையும் மல்டிபிள் பண்ணா 0. 5 - 0 5ல முடியும், இதுவும் 5ல முடியும், இதுவும் 5ல முடியும். அப்போ எப்படி இருந்தாலும் அந்த இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இங்க இருக்க 4 0 கேன்சலே ஆகாது. அப்போ ஆப்ஷன் சாய்ஸ்ல 4 0 வருது. இது மட்டும் தான் ஸ்டாப். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதீங்க. கம்ப்ளீட் பண்ணல இந்த மாதிரி கொஸ்டின்லாம் போடாதீங்க. சரியா. கீழே 4 0 இருக்குன்னா இங்க மல்டிபிள் பண்ணி இது 2 மல்டிபிள் பண்ணி
இது அப்படியே மல்டிபிள் ஆகும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது இது மேலே இருக்கிற நியூமரேட்டர் அடிச்சுக்கிறோம், கீழே இருக்கிற அந்த 1000, அதாவது 100 2 டைம்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் 10,000. அது கேன்சலே ஆகாது. ஓகே, கேன்சல் ஆகணும்னா 5 வேணும், இல்லை 2 வேணும். 5 மேலே கேன்சல் ஆகிடும், மேலே இருக்கிறது ஆட் நம்பர். ஓகே, கண்டிப்பாக அது வந்து டிவைட் ஆகாது 2ஆல். ஸோ ஆப்வியஸ்லி 40 ரீட்டைன் ஆகும். ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்குது. ஃபுல்லாலாம் போடாதீங்க. நான் எதுக்கு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஆன்சருக்குள்ளே போகணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறேன். Question number 10. A grocer purchased 50 kg of rice, 40 kg per kg, 20 another variety 55. He mixed two varieties, sold the 48 per kg. Okay. அப்போ இது மல்டிபிள் பண்ணா 200 rupees, 2000 rupees ஆயிருக்கு. ஃபார் முத ரைஸ்க்கு. ரெண்டாவது ரைஸ் வந்து 20 into 55 இஸ் 110. ஓகே, ஸோ இவ்வளோ ஆயிருக்கு 3100 ரூபாய் டோட்டல் காஸ்ட் ஃபார் ரைஸ். இப்போ எத்தனை ரைஸ் விற்கணும்? 48 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 48 இன்ட்டு எத்தனை கேஜி? இங்கே ஒரு 40, 50, இங்கே ஒரு 80. ஸோ 70 கேஜி விற்றுருக்கோம். 7 8s are 56, carries 5 is 5, 4 8s are 4 7s are 28, 28 plus 5 is 23, 33. So obviously is getting profit தான், either this or this. So 3100 60260 answers this. Simple. Profit மட்டும் கேட்குறான், பர்சன்டேஜ் கேட்கலாம். Question number 11 வாங்க. A television has said it has market price 20,000 and sold after 2 successive discount. First discount is 15%, second discount டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ வந்திருக்கான், செகண்ட் டிஸ்கவுண்ட் என்ன கேட்குறான். இது மாதிரி கொஸ்டின்லாம் டைரக்ட் கொஸ்டினாக போட்டுருங்க. 20,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 85%, இன்னொரு டிஸ்கவுண்ட் தெரியாது, 100 மைனஸ் X% டிவைட் பை 100 ஈக்குவல் டு 15300. ஓகே, சரி. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே பார்த்தோன்னே மல்டிபிள் ஆஃப் 9 இருக்குது. இது மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது, இது மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது. இது மல்டிபிள் ஆஃப் 9 வந்தால் தான் ரெண்டும் கேன்சல் ஆகும், பேலன்ஸ் ஆகும். அப்போ 100 மைனஸ் எக்ஸ் போட்டால் மல்டிபிள் ஆஃப் 9 வரும்னா அது 10ஆல் மட்டும் தான் முடியும். நீங்கள் வேறு எது போட்டாலும் மல்டிபிள் ஆஃப் 9 வராது. பாருங்கள், 100 மைனஸ் 10 90, 100 மைனஸ் 12 88, மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது. 100 மைனஸ் 14 86 வராது, 100 மைனஸ் 15 85 வராது. சரியா? இது டக்குன்னு இந்த மாதிரி மல்டிபிள்ஸ்லாம் பார்க்க தெரியணும். அப்படியே ஆன்சர் இப்படி போட்டுட்டு போடுற மாதிரி போட்டுட்டு சால்வ் பண்ணக்கூடாது, ஆப்ஷன் சாய்ஸ்க்குள்ள தாவிடணும். அதுதான் இந்த ப்ராசஸோட இது. ஜஸ்ட் மேக் அன் ஈக்குவேஷன் போட்டுட்டு சால்வ் பண்ணக்கூடாது. அப்போதைக்கு ஈக்குவேஷன் போடணும்னா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக டக்குன்னு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. இது நீங்கள் மைண்டில் போடுறதுனா கூட போடலாம், பட் இனிஷியல் ஸ்டேஜுக்கு அட்லீஸ்ட் இப்படியே பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 12. A manufacturer marks 30% above the cost price. He provided the discount which resulted him the profit is 4%. What was the discount? இது ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா. A minus B minus AB by 100. இதுதான் நெட் ப்ராஃபிட். A எவ்வளோ? 30. டிஸ்கவுண்ட் எவ்வளோ தெரியாது, B தான் கண்டுபிடிக்க போகிறோம். A is 30, 30 into B divided by 100. நெட் வந்து 4 இங்கே எடுத்துருவாங்க. 26, இது 100 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்க, ஈக்குவல் டு 130 டிவைட் பை 100 ஆஃப் B. 0 0 கேன்சல், இது கேன்சல் பண்ண 2 into 10 is 20% discount. Simple. A minus B minus AB by 100. Next. Question number 13. Two containers A and B contain mixtures of alcohol and water. A has alcohol 4:1. B has 5:2. 10 liters of drawn from the container A. Container A 4:1 ratio 10 லிட்டர் எடுத்தீங்கன்னா 8 லிட்டர் 2 லிட்டர், அதாவது ஆல்கஹால் 8, வாட்டர் 2. அதே மாதிரி 14 லிட்டர் கண்டெய்னரில் பிலேருந்து எடுக்கிறாங்களாம். 5:2னா 5/7 of 14 அர்த்தம். சரியா? மைண்டில் வச்சுக்கோங்க. 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 10 and 4. ஸோ இது டோட்டல் ஆல்கஹால் 18, டோட்டல் வாட்டர் 6. ஆன்சர் 3:1. ஃபைன். வாட் இஸ் தி வாட்டர் டு ஆல்கஹால்? வேணும்னே கொடுத்து வச்சுக்கான் 1:3. இந்த இடத்துல வேணும்னே மாற்றி விட்டுருக்கான் பாருங்க. ஆரம்பத்தில் ஆல்கஹால் வாட்டர் கொடுத்துட்டு லாஸ்ட்ல வாட்டர் டு ஆல்கஹால் போட்டிருக்கான். பி கேர்ஃபுல். ஆஃப் த ஆன்சர் கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். லாஸ்ட் லைன் இதெல்லாம் நடக்கும். காட் இட்? இதெல்லாம் ஆரம்பத்திலேயே பார்த்துக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் ரேஷியோ கொஸ்டின் கேட்குறாங்களோ ஒரு 5 to 8 செகண்டாவது நில்லுங்க, ரீசெக் பண்ணுங்க. ஃப்ளோ வந்து ஆல்கஹால் டு வாட்டர் அதே தான் லாஸ்ட்லையும் கேட்குறானான்னு பாருங்க ரிவர்ஸ்ல. ஏன்னா எப்பொழுதுமே ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வருது. 3 ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா 1:3 ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நம்மள லைட்டா ட்ராப்ல உள்ள வைக்கிறதுக்காக அங்கே குழி தோண்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்களே போய் விழுந்துடாதீங்க வாண்டடா. சரியா? காட் இட்? கொஸ்டின் நம்பர் 14.
the radius of sphere increased by twice its original size. Radius ரெண்டு டைம் ஆயிடுச்சான். What is the ratio of the new surface area of the original surface area? Area of the sphere எவ்வளோ 4/3 4 pi r square. அதான் ஒரிஜினல் 4 pi r square. ஓகே, r வந்து 2 டைம்ஸ் ஆச்சுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்னு போட்டிங்கன்னா 4r ஸ்கொயர்னு வந்துடும். 4 pi into 4r ஸ்கொயர்னு வந்துடும். இதுதான் நியூ சர்ஃபேஸ் ஏரியா. இது அடிச்சிங்க அப்படின்னா 4 மட்டும் தான் காமன், 4:1 ரேஷியோவில் இருக்கும். ஸோ ஆன்சர் 4:1. எது ரேஷியோ ஆஸ் வெல் as நியூ வால்யூம் டு ஒரிஜினல் வால்யூம். அதே தான் நியூ வால்யூம் என்ன, ஆறு பதிலாக 4/3 pi r cube, அதுதான் ஒரிஜினல். ஆறு பதிலாக 2r போட்டிங்கன்னா இங்கே 8ன்னு வரும். 8 4/3 pi r cubeன்னு வரும். அதே தான் அங்கேயும் வரும். அது அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. 8:1 வரும். ஆன்சர் திஸ். ஓகே, வால்யூம் வந்து 8:1 ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா 1:4:1. இது ஒன்றுமே இல்லை இதெல்லாம். Question 15. Hemisphere has a cone. Hemisphere and a cone share the same base, have equal volumes. Hemisphere எவ்வளோ 2/3 pi r cube equal to 1/3 pi r square h. இதுதான் வால்யூமு. ஓகே, பை கேன்சல், r ஸ்கொயர் கேன்சல், சேம் பேஸ் தான். அப்போ பேஸ் ரெண்டு சேமாக தான் இருக்கு. அப்போ r போட்டிங்கன்னா r equal to h. Given that common radius, determine the height of the cone. Determine the height of 2r square. 2r equal to this. For height on the 2 times of. Answer this. Simple. Question number 16. If the base perimeter is 40 centimeter, height is 12 centimeter. Lateral surface the pyramid. Okay. Pyramid எப்படி இருக்கு முதல்ல தெரிஞ்சுங்க. This is square pyramid தானே. பேஸ் பெரிமீட்டர் என்னது, ஸ்கொயர் தான். ஸ்கொயர் பிரமிட். ஓகே, இப்படிதான் பிரமிட் இருக்கும். சரியா, பிரமிட்ல வந்து என்னதான் பேஸ் பெரிமீட்டர் வந்து 40. அப்போ 40ன்னா இதெல்லாம் ஆட் பண்ணால் 40 வருது. அப்போ ஒவ்வொன்று 10 இருக்கும். 10 10 10. ஹைட்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரலாம் தான் ஹைட்டு. இந்த ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். 12. இங்கிருந்து இந்த லென்த் என்ன இருக்குன்னா இதோடைய ஸ்கொயரோடைய மிட் பாயிண்ட்ல இருக்கும். ஸ்கொயரோட மிட் பாயிண்ட்னா ரெண்டு டயகனல் மிட் பாயிண்ட் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் அங்கே இருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து இந்த லென்த் வந்து 5 தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து என்னது, அது வந்து என்னது, சைடில் பாதி தான் இருக்கும். தட் இஸ் 5. இது 12, இது 5. இந்த பேஸ் இந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பித்தாகரஸ் ட்ரிபிளட். பித்தாகரஸ் அதாவது 90 டிகிரி இருக்கு. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் 90 டிகிரி. இந்த சைடுக்கு பேர் ஆங்கிள், சாரி ஸ்லாண்ட் ஹைட். இதுக்கு பேர் என்ன, ஸ்லாண்ட். அந்த ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது 12, இது 5னா 13 தான் இருக்க முடியும். சரியா, என்ன கேட்குறான், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் இன்டு ஹைட், ஸ்லாண்ட் ஹைட். இதுதான் வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பிரமிட். half of the perimeter into slant height. Half into perimeter is 40 into slant height எவ்வளோ 13. இது பண்ணீங்கன்னா 20 264. இந்த இடத்துல முடிக்கலாம். ஒன்று இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா πRL, அதாவது இது வந்து கோனுடைய லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாஸ் πRL. πRங்கிறது என்னதுன்னா half of the circumference of the surface. Circumference of the circle என்னன்னா 2πr. அதுல பாதி எவ்வளோ πr into slant height. πr into L மட்டும்தான். சரியா, குட். πr into L. ஓகே, அது அப்படியே இங்கே ஃபிட் பண்ணுங்க. half of the perimeter into base போட்டீங்கன்னா இருக்கு. ஸோ இது சிம்பிளான கொஸ்டின் தான். இது வந்து பிரமிடு ஸ்கொயர்ல இருக்கு. இதே வந்து ரைட் ஆங்கிள் ஈக்குவல் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை. இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் இருக்குமா, இந்த பாயிண்ட் சென்ட்ராய்டாக இருக்கும். அது பெரிய தலைவலி. அது தலைவலி இல்லை, அது விஷுவலாக புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஸ்டினும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது புதுசாக
ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் கற்றுக்குங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். சரியா? நான் அதுக்கு எல்லாத்தையும் ஒரே கொஸ்டினில் போடல. 1-2 கொஸ்டின் மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. In a triangle ABC, medians AD and BE are intersect at G. G is called centroid. Length of median is 12. Length of median AD is 12. GD என்னன்னு கேட்குறான். இதுவும் 2:1 ரேஷியோவில் பிரியும். 2:1 12 பிரிச்சிங்கன்னா 80, இது 4. இந்த லென்த் இஸ் 4 cm. GD is 4 cm. AG is 8 cm. ஓகே, கொஸ்டின் நம்பர் 18 வாங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC is inscribed in a circle. ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள் இருக்கான். ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள் கூட இருக்கு. அப்போ இந்த சர்க்கிள் பேர் சர்க்கம் சர்க்கிள்னு அர்த்தம். வித் டயமீட்டர் 10. இது டயமீட்டர் 10. Diameter 10. Altitude of BD is ABC. Sorry. ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டோம். ஓகே, ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டோம். அப்போ AC is hypotenuse. AC is hypotenuse AC. இந்த ஆங்கிள் B. இது ரைட் ஆங்கிள் அப்படின்னா இது வந்து டயாமீட்டர் இருந்தா மட்டும்தான். டயாமீட்டர்ல சப்டெண்டட் எனிவேர் இன் சர்க்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இதுதான் டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர். இது ஹைப்போட்டினியூஸ். ஓகே ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? an altitude BD. இங்க இருந்து D கேட்கலாம். AB 6ன்னு கொடுத்துருக்கோம். AB 6னா BC is 8. அது ஒரு பிரச்சனை கிடையாது. AD என்னன்னு கேட்குறான்னா இந்த லென்த்து, இது மொத்தமா AC, இது வந்து லென்த் AC. AD என்னன்னு கேட்குறான்னா AD into AC equal to AB ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்தவரை 4 ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி AD into AC, அதே மாதிரி CD into AC equal to BC ஸ்கொயர், அதே மாதிரி AB into BC equal to AD into BC. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. அடுத்தது BD ஸ்கொயர் equal to சாரி BD ஸ்கொயர் கிடையாது, சாரி இது இல்லை, இன்னொன்று இருக்கு. என்னன்னா AB into BC equal to AC into BD. இப்படி ஒன்று இருக்கு. அடுத்தது BD ஸ்கொயர் equal to AD into DC. அது வர ஓகே, இப்போதைக்கு இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது அப்ளை பண்ணாவே போதும். AD எவ்வளோ தெரியாது, அதான் கொஸ்டின். AC 10, AB எவ்வளோ 36. 36/10 is 3.6. சிம்பிள். இது டக்குன்னு வரணும். சர்க்கிள்குள்ளே இருக்கு அதெல்லாம் அப்புறம் டக்குன்னு இதுக்குள்ள எடுத்துட்டு வரணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண தெரியணும். பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 19. Two circles with radius R1 R2 touch each other externally. இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, ரெண்டும் டச் ஆகலாம். லென்த் ஆஃப் தி டைரக்ட் காமன் டேஞ்சன்ட், இதோட லென்த் என்னன்னு கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். DCTயும் சரி, டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட்டும் சரி, ஃபார்முலா இருக்கு. DCT என்ன? டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஸ்கொயர் மைனஸ் R1 மைனஸ் R2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது ஒரு ஃபார்முலா. DCT என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர். ரெண்டு டச் ஆகுதுனால இந்த லென்த் R1, இந்த லென்த் R2. கரெக்ட். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்னன்னா R1 plus R2, இது ஹோல் ஸ்கொயர் மைனஸ் R1 மைனஸ் R2 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் அண்டர் ரூட் எடுத்தீங்கன்னா முதல்ல உள்ளுக்குள்ள சால்வ் பண்ணீங்கன்னா 4 times of R1 into R2. இது வந்து direct algebraic formula. A plus B whole square minus A minus B whole square equal to 4AB. இதில் 2 வெளியே எடுத்தீங்கன்னா 2 times of R1 plus R2. So R1 into R2. R1 into R2. Clear? Okay. Question number 20. A chord of a circle has a length is 12 centimeter. Angle subtended by the chord by
circumference is 30 degree. ஒரு கார்டு இருக்கு 12 சென்டிமீட்டர். லெட்ஸ் டேக் ஏபி. அது சப்டெண்ட் அட் பாருங்க, மேஜர் செக்மெண்ட்ல தான் நான் 30 டிகிரி போடுறேன். ஏன்னா மேஜர் செக்மெண்ட் ஆங்கிள் தான் ஆங்கிள் லெஸ் தேன் 90 இருக்கும். மைனஸ் செக்மெண்ட் ஆங்கிள் வந்து எபோவ் 90 இருக்கும். ஓகேவா? சின்னதா மேபி யூ கேன் கால் இட் as acute angle, obtuse angle. மேஜர் செக்மெண்ட்ல அக்யூட், மைனர் செக்மெண்ட்ல அப்டியூஸா தான் இருக்கும். ஸோ 30ங்கிறதுனால இங்கே தான் நீங்க போடுறீங்க. ஓகே, சென்டர் எங்க இருக்கும்? இங்கே தான் இருக்கும். சென்டர்ல மேக் பண்ற ஆங்கிள் இதோட ஆங்கிளோட டபுள் இருக்கும். தட் இஸ் 60. ஓகே, இது 60 அப்படின்னா சின்ஸ் இது ரேடியஸ், அப்ப இது ஐசோசெலஸ் ஆங்கிள். மிச்சம் இருக்க ஆங்கிள் எவ்வளோ? 120. 120ல இது ஈக்குவலா இருக்குன்னா இதுவும் 60ஆ தான் இருக்கும், இதுவும் 60ஆ தான் இருக்கும். 3 60 இருந்துச்சுன்னா மூணுமே ஈக்குவல். திஸ் இஸ் கால் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். ஏஓடிக்கு பேர் என்ன? ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். இப்போ இது 12 அப்படின்னா இது 12, இது 12. ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் அவன் வந்து 12 கேட்கல. அவன் என்ன வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் டு தி கார்டு? இந்த பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் என்ன கேட்கலாம்? டிஸ்டன்ஸ்னாவே பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா ஹைட் √3/2 ஆஃப் ஏ. இதுதான் வந்து ஈக்குவலேட்டர் ஆங்கிளோட ஹைட் ஃபார்முலா. ஏ எங்க எவ்வளோ? 12. ஸோ √3/2 இன்டூ 12, 6√3. சிம்பிள். அதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தான், எல்லாமே ஈஸி கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 21 equal to a squared plus b squared equal to 25, x squared plus y squared is 17, ax plus by equal to 8, ay b plus this. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்ணுங்க, இது ஸ்கொயர் பண்ணுங்க. ax plus by whole square plus ay minus bx whole square equal to உள்ள என்ன வரும்னு பாருங்க. இது உள்ள a squared x squared வரும், இதுல a squared y squared வரும். a squared காமன் எடுத்தீங்கன்னா x square plus y squared வந்துரும். தட் இஸ் இதுல a squared இருக்கு. b squared y squared b squared y squared வரும், இது b squared x squared வரும். b squared காமன் எடுத்தீங்கன்னா அது x squared y squared இருக்கும். அப்போ x squared y squared வெளியே எடுத்தீங்கன்னா இப்படி வந்துருக்கும். சரி, இன்னொன்று 2 times abxy வரும், அது -2 times abxy வரும், ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஸோ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இது வரப்போகுது. ஸோ திஸ் வேல்யூ இஸ் கிவன், தட் இஸ் 8, 64. இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இருக்கட்டும். இந்த வேல்யூ எவ்வளோ? 17. இந்த வேல்யூ எவ்வளோ? 25. கரெக்ட். இதை மல்டிபிள் பண்ணி அது 17 மல்டிபிள் பண்ணி 64 செப்பரேட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஐ மீன் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். எப்படி இருந்தால் அது 5ல் முடியும், இது 4ல் முடியும். 5 - 4 1ல் முடியும். எதை ஸ்கொயர் பண்ணால் 1ல் முடியும், எதை 19 or 21. கரெக்டா? பட் மல்டிப்ளை பண்ணிட்டு போங்க, இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. 17 × 25 எவ்வளோ? 425. 425. 425 64ஆல் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1, 6, 361. 361 is 9. சிம்பிள். சிம்பிளான கொஸ்டின் அது. கொஸ்டின் நம்பர் 22. The triangle ABC, B is 90 degree, AB is 21, BC is 20. B 20, A 21, BC is 20. ஓகே, இது 29 தான் இருக்க முடியும். சரியா? பிதாகரஸ் ட்ரிபிள் 20, 21, 26. என்ன கேட்கலாம்? 1 + sin A வா? 1 + sin A என்னன்னா A ஆப்போசிட் பை ஹைபோட்டனியூஸ். 20/29 minus cos A. cos A ங்கிறது இது adjacent by this 21/29. கரெக்ட். கீழே அதே தான் ப்ளஸ்ல வரப்போது. 1 + 20 + 29 minus 21/29 ப்ளஸ் இது முதல்ல முடிச்சிருங்க. -1 - 1/29 தட் இஸ் 28/29. 29 இங்கே வரதுனால நான் 28 போட்டுக்கிறேன். இதுல இது ஆட் பண்ண எவ்வளோ வந்தது? 41. 41 இது மல்டிபிள் 29. 29 + 41 = 70. மேலே 28 கீழே 70. 14 அடிச்சிங்கன்னா 2/5. பாசிட்டிவ்ல தான் வரப்போகுது, நோ நெகட்டிவ். கிளியர்? Question number 23. Secant theta plus tan theta, don't multiply it, cross multiply பண்ணீங்கன்னா இது மல்டிப்ளை 5 cos theta secant theta 3 secant theta. 5 - 3 is 2 secant theta. 5 tan theta 3 8 tan theta.
ஓகேவா? ஸோ இது 1 பை காசு, இது சைன் பை காசு, 1/4, இது வந்து சைன் தீட்டா. இஸ் இட் ரைட்? கொஸ்டின் தீட்டா என்னன்னா 4. காட் தீட்டா என்னன்னா 1 4. 4ங்கிறது ஹைபோட்டனியூஸ், 1ங்கிறது அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட். அட்ஜசன்ட் என்ன வரும்னா 4 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அண்டர் ரூட் 15 ஈக்குவல் டு, இதுதான் வந்து ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபோட்டனியூஸ். காட் தீட்டாங்கிறது ஆப்போசிட் adjacent by hypotenuse. 15/1 அப்படியே இருக்கட்டும். கீழே 4 minus 15 minus 1. rationalize பண்ணீங்கன்னா 4 plus root 15, கீழே 4 minus 4 plus root 15. a plus b, a minus b, 4 square minus root 15 square, 16 minus 15 equal to 1. கீழே. ஸோ கீழே ஆன்சர் இருப்பதில் மேலே 4 plus root 15 மட்டும் போட்டால் போதும். இது ஸ்கொயர் பண்ணுங்க. 16 plus 15, இதுவே 31 வந்துடுச்சு. 31 இது மட்டும் தான் இருக்குது. ஸ்டாப் இட். ஏன்னா அது மட்டும் தான் ஸ்கொயர் ஹோல் நம்பர் வரும் இல்லையா? போட்டுடலாம். Question number 24. A bicycle wheels has radius is 42 centimeter. It makes 40 revolution for 24 seconds. Okay. ஒரு இது பண்ணுன்னா 2 into 22/7. இது வந்து ரேடியஸ், சாரி சர்க்கம்ஃபரன்ஸ் 42. இது எத்தனை ரெவல்யூஷன் போகுது? 40 ரெவல்யூஷன் போகுது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இது எவ்வளோ நேரத்தில் போகுது? 25 செகண்ட்ல. ஓகே. முதல்ல கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றிடுங்க. இது வந்து 100ஆல் டிவைட் பண்ணேன். ஏன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. 100ஆல் டிவைட் பண்ணி மீட்டராக மாறிடும். ஸோ ஐ ஹாவ் சேஞ்ச் தி என்டையர் யூனிட் அஸ் மீட்டர் பர் செகண்ட் மாறுது. இப்போ கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றுறேன். நான் என்ன பண்ணும்? 18/5ஆல் மல்டிபிள் பண்ணும். மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றோம்னா 18/5ஆல் மல்டிபிள் பண்ணும். கிளியரா? இந்த இடத்துல அப்ராக்சிமேட் தான் கேட்குறேன். வேறு வழியே இல்லை, போட்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு போட்டு தான் ஆகணும், வழியே கிடையாது. ஓகே. ஸோ 40 into 44, இது 2 into 2 is 44 into 42 into 18. இது மட்டும் அந்த ஹோல் நம்பராக கொடுத்துருந்தா நம்ம பிரித்து மேய்ஞ்சிருக்கலாம். அதர்வைஸ் நம்ம ஓகே, வேற வழியே கிடையாது, போட்டு தான் ஆகணும். அப்ராக்சிமேஷன் இது வந்து 125 வந்திருக்கு. 125க்கு ஒரு 8 போட்டிங்கன்னா கீழே 8னா இது 1000 ஆகிடும். 1000 into 1000 அப்படியே போட்டு 5 0 போடுங்க. அவ்வளோதான். 5 0 வர ஆயிடுச்சு. 7 42 ஆகிடும். அது வேணா அடிக்கிறது. 42 அடிச்சிங்கன்னா எவ்வளோ வந்தது? 6. அது வேணா அடிக்கிறது. மற்ற எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி தான். எவ்வளோ மல்டிபிள் பண்ணுவீங்க? ஓகே. 6 8 48. 48 into 18. 48 into 18. இந்த போர்ஷன் முடிச்சு. இது வந்து 4 into 4 16. carries 1. 4 into 4 16. 16 plus 1 is 17. So 1617. ஓகே. இவ்வளோ மல்டிபிள் பண்ணி கீழே ஒரு 10,000 டிவைட் பண்ண போகிறோம். 8 8s are 64, carry 6, 4 8s are 32, 32 plus 6 is 38, 48, 4, 6, 8, 864 into 1760. ஓகே. ஒரு 0 வேணால் கட் பண்ணிக்கோங்க. 4 0 வச்சுக்கலாம். 6 4s are 24, carries 2, 6 6 are 36, 36 plus 2 is 38, carries 3, 48, 48 plus 3 is 51. Okay, 7 4s are 28, carries 2, 7 6 are 42, 42 plus 2 is 44, carries 4 is 7 8 are 56, 56 plus 4 is 60. 1864. 14 point something வரும். அப்படினாலும் 15 மேலே போயிடும். Answer this. எந்த இடத்துல கட் பண்ணுறது? வெளியே பண்ண முடியாது. போட்டு மல்டிபிள் பண்ணி தான் இந்த கொஸ்டின். இவ்வளோ லென்த்தியாக போடணும் அவசியம் இல்லை. எங்கேயாவது கட் பண்ணி மல்டிபிள் பண்ணி பாருங்க. ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹவரை மாற்றி தான் ஆகணுங்கிறோம். வழியில் 15/5 மல்டிபிள் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 25 வாங்க. இது ஒன்றும் இல்லை, இப்படி நார்மலாக போட்டு தான் ஆகணும். திஸ் இஸ் 11/2. 2 மேலே போயிடுச்சுன்னா 1 + 2/11. இது மறுபடியும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 22, சாரி 13/2.
11 மேலே போச்சுன்னா 11/13 x plus equal to 2. அது அங்கே போயிடுச்சுன்னா 2 minus 11/13 equal to x. 26 minus 11 எவ்வளோ 15/13. சிம்பிள். லாஸ்ட் ரீசன் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இதில் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் தான் ஹார்டுனா கால்குலேஷன் ஹார்டு. சரியா, கால்குலேட் பண்ணி ஆன்சர் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன் தான் ஹார்டு. மற்றபடி நான் சொல்கிற மாதிரி ஒரு 13 கொஸ்டினாவது போட்டுற முடியும்னா தாராளமாக 18 கொஸ்டின் போட்டுருவோம். ஓகே, நீங்கள் 25 எப்பயுமே எய்ம் பண்ணாதீங்க. 25 எய்ம் பண்ணிங்கன்னா சம்டைம் வந்து 10-15 10-12 நின்றுவீங்க. சரியா, மேக் இட் 15. எடுத்தோடனே 15 எப்பயுமே அந்த பார்டரை கிராஸ் பண்ணிடுங்க. 15 கொஸ்டினுங்கிறது பார்டரை கிராஸ் பண்ணிடுங்க. மிச்சத்தெல்லாம் அப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரியா, 15 டார்கெட் வச்சுட்டு முதல்ல பார்டரை கிராஸ் பண்ணுங்க. பை, வில் மீட் இன் த next discussion. Bye.